ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு குரூப் 4 கவுன்சிலிங் நடக்கும்போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆகிட்டு வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பட் இந்த இப்போ ஆர்டர் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு ரேங்கிங் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, அதாவது இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இப்படி அந்த மாதிரி கிடையாது. மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஆனால் வந்துட்டு அது ஏன்னு தெரியல, எல்லோரும் இந்த ஒரு ஆர்டர் வைஸ் தான் வந்துட்டு விரும்பி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து குயிக்காக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்று நிறைய பேர் வந்து எடுக்கிறதுனால வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலாம். இன்னொன்று வந்து என்னென்னா வேக்கன்சி கம்மியாக வச்சு அது முக்கியமான துறையாக இருந்தாலும் அது வந்துட்டு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அப்படியே லைனாக வந்துட்டு 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு விரும்பி சூஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ப்ரமோஷன் வந்து அசிஸ்டண்ட் வந்து அடுத்தது உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சப் ரிஜிஸ்டார், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார், அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து விரும்பி எடுக்கிற துறையை வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்தபடியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுதான். அடுத்தது வந்து எல்லோரும் வந்துட்டு மேக்ஸிமம் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும், நம்ம வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு, ஒரு சிலருக்கு வந்து விஏஓவாக தான் இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு. ஸோ இப்போ ஒரு நாளில் வந்து வேக்கன்சி வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா, இப்போ அன்றைக்கி வந்து மொத்தம் மார்னிங் ஒரு 400 பேர், ஈவினிங் ஒரு 400 பேர் வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு ஃபில் ஆகுது அப்படின்றத பொறுத்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க. இன்கேஸ் வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகிறாங்கன்னா அதை வந்து எதை எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் தான் வந்துட்டு இது. ஸோ ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது எல்லோரும் வந்து விரும்பி சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஆர்டிஓ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸோ ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்துட்டு ஃபாஸ்ட் ப்ரமோஷன் தான். அடுத்ததாக வந்துட்டு இது வந்து இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வேக்கன்சி வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் வந்து வைப்பாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷனே வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 6 வருஷத்தில் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் அந்த என்ன ஒரு சேலரி வருமோ அந்த கிரேடு வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது என்னதுன்னா 9.3 ஸ்கேல்னு சொல்லுவாங்க. 35,600 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு அட்லாஸ்ட் வந்து ஒரு 45 அபவ் அந்த மாதிரி வந்து சேலரி வந்து வரும். ஸோ எல்லாருமே நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் வந்து அந்த குரூப் 2 கிரேடில் இருக்கிறதுனால அடுத்தபடியாக வந்துட்டு சூஸ் பண்ணுறது இந்த டிபார்ட்மெண்ட் தான். அடுத்தது மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் டே போகிறாங்கனாலும் அவங்களுடைய விருப்பத்துக்கு சூஸ் பண்ணுறது ரெவன்யூவும் எடுப்பாங்க, விஏவும் எடுப்பாங்க, அவங்க வாங்கின ரேங்க் பொறுத்து. ஸோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொன்றா கம்ப்ளீட் ஆகிட்டு வரும்போது அடுத்தபடியாக வந்துட்டு சூஸ் பண்ணுறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். ஃபஸ்ட் டேவிலே ரெவன்யூ எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் ரெவன்யூ எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெவன்யூ அசிஸ்டண்ட் அது ஒன்று இருக்கும், அதாவது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, விஏஓ ஆசை இருக்கவங்க இதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு அட்லாஸ்ட் வந்துட்டு 2 பேர்த்துக்கும் ஈக்குவலாக தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டெப்டி போகும்போது மேக்ஸிமம் 2 பேரும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஆனால் ஒரு 10 இயர்ஸு. ஸோ ஜேஏ வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஒரு 3 இயர்ஸு, சீனியர் ஆர்ஐயில் ஒரு 3 இயர்ஸு, விஏஓ வந்துட்டு இங்கேருந்து லாஸ்ட் வரலையுமே வந்துட்டு 10 இயர்ஸ் தான் ஆகுன்றாங்க. ஸோ ஓகே, பட் விஏஓ எடுக்கிறது வந்துட்டு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சஜஷன். ஓகேங்களா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலையே தான். அவங்க வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் அந்த சைடில் போவாங்க. இவங்க வந்துட்டு பப்ளிக்காக வந்துட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு பிளேஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரதுனால தான் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் நேமே வந்துட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு சிலர் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட முன்னாடி இருந்தவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்பி எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. ஸோ இதுக்கடுத்தது பார்த்தோம்னா, இப்போ இன்கேஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட்டு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, நெக்ஸ்ட்டு ரெவன்யூவு, ஆர்டி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற போது நெக்ஸ்ட்டு எல்லோரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அப்படியே அடுத்தது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லோரும் சூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட்டு, லோக்கல் ஃபண்டு, ரெவன்யூ, ஆர்டிஎன்பிடி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லோரும் எடுக்கிறது. அதுக்கடுத்து வந்து இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கண்ட்டுக்கு ஏற்ப அடுத்தடுத்து வந்து மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் சர்வேயரும் ஒன்று. ஓகேங்களா, அடுத்தபடியாக வந்துட்டு சர்வேயரு அடுத்து இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா வெயிலில் அலையிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி வந்துட்டு ஒரு நல்ல துறை தான். நெக்ஸ்ட்டு ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஒரு சிலர் ஆனால் வந்துட்டு ட்ரெஸரி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கூட சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் வேலைப்பளு குறைவாக இருக்க ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டு. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். ஸோ விரும்பி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக வந்துட்டு டவுன் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அந்த டிபார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி நகராட்சி துறையில் அந்த அந்த பகுதிகளை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்தது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து ஏன்னா இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனே வந்துட்டு குரூப் 2 கிரேடில். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் முடிஞ்சோடனே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இதுதான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு விவசாயம் அந்த அந்த விவசாயத்தோட மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எடுக்கிறவங்களும் உண்டு. ஸ்டார்டிங்கில் போகும்போதே நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்களும் உண்டு. நெக்ஸ்ட்டு லேபர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இதுவும் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சவங்க ஸ்டார்டிங்லேயும் எடுக்கிறது உண்டு. ஆனால் மேக்ஸிமம் இப்போ இந்த ஆர்டர் படி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை வந்து வேக்கண்ட் இருக்கிறத பொறுத்து அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அடுத்தபடியாக வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உமன்ஸு மென்ஸ் யார் வேணாலும் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ வேலைப்பளுவும் குறைவு, சனி ஞாயிறு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு விடுமுறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருக்கும். ஸோ அது வந்து வேக்கண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு எடுப்பாங்க. மேக்ஸிமம் வேக்கண்ட் அது வச்சுருக்கிறது வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் இதில் நான் இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சவரில் நான் வந்து சொல்லியிருக்கேன், எதுவும் வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்துட்டு ஒரு சில டிபார்ட்மெண்ட் பற்றி நான் ப்ரீஃபாக வந்துட்டு வீடியோவும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய்ட்டு நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க. இன்னும் வந்துட்டு அந்த வீடியோ சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் டேயில். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.